டிஎம்கே, விசிகே, சிபிஐ, சிபிஎம். இவங்க அம்பேத்கர் யாருன்றது நம்ம எல்லாருமே தெரியும். அம்பேத்கரியத்தை முழுமையாக ஃபாலோ பண்ணுற கட்சி. இவங்களும் சிபிஐஎம்மும் யாரை ஃபாலோ மார்க்சிய கொள்கைகளை ஃபாலோ பண்ணி உலக அளவில் பேர் போன தலைவர் மார்க்ஸை ஃபாலோ பண்ணி அவரோட கொள்கைகள் எப்போ நடக்கிறவங்க. இவங்க தந்தை பெரியார் அவர் பெண் உரிமைகள் பெண்களுக்காக எவ்வளோ போராடி அவரோட கொள்கையை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கோங்க. இல்லை அதிமுகவும் அதை நீங்க சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அந்த அதிமுக பிஜேபியோட கைக்குள்ளேயா இருக்கு. ஸோ அப்போ இவங்களோட சப்போர்ட்ஸ் யாருக்கு இருக்கணும்னா, இவரு தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இங்க எந்த ஜாதி பிரச்சனைக்கும் வந்து குரல் கொடுக்க மாட்டாரு. இவரு மாற்றுன்னு சொல்லிட்டு அதே விஷயம் தான் இவரும் பண்ணிட்டு. அப்போ இவர் என்ன பண்றாரு? அப்போ இவங்க யாரு கூடயுமே கூட்டணி வைக்க முடியாது, இவங்க யார் தலைமையிலையும் அவங்க வைக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் டிஎம்கே தான். தமிழகத்தை இப்போதைக்கு இந்த காலகட்டத்துல பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி டிஎம்கே தான். ஸோ அந்த கட்சியோட தான் இவங்க எல்லாரும் அதனாலதான் கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்களோட அரசியல் விஷயங்களையும் இவங்க செய்யற விஷயங்களும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாலே தெரியும். இவங்க சீட்டுக்காகவோ இல்ல அதிகாரத்துக்காகவோ போறவங்க. இவங்க கைகளில் அதிகாரம் இல்லைனாலும் மக்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய இந்த கட்சிகள் தான் இந்த எலெக்ஷன்ல டிஎம்கேவோட கூட்டணி வச்சு நின்றுட்டு. இந்த எலெக்ஷன்ல விசிகா 8 தொகுதிகளும், சிபிஐ 5 தொகுதிகளும், சிபிஎம் 5 தொகுதிகளும், மொத்தம் 18 தொகுதிகள் மக்களுக்கான தொகுதிகள். நீங்க டிஎம்கே கூட குறை சொன்னீங்கன்னா டிஎம்கே தான். ஆனா இந்த 18 தொகுதிகள் ரொம்ப முக்கியமான தொகுதி. இந்த 18 எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்துல மக்கள் குரலாக ஒலிப்பவர்கள். ஸோ நம்மளோட இந்த 2026 எலெக்ஷன்ல நம்ம கட்டாயம் இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் பிஜேபி உள்ள வராது, இங்க நம்ம சுதந்திரமா இருக்க முடியும். ஸோ அப்போ இவருக்கும் கிடையாது, இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். போட்டாதான் நம்ம சுதந்திரமா இருக்க முடியும்.